சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏப்பா வண்டி ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் மேடம். சீக்கிரம். கௌரி அதுக்குள்ள வேணா செல்வத்தை பார்த்துட்டு வந்துட்டா. எது கேட்டாலும் மூஞ்சிய மறைப்பாவே வச்சுக்கிறாளே, இத நம்ம என்ன அர்த்தம்னு எடுத்துக்கிறது? இப்போதைக்கு சம்மதம்னு எடுத்துப்போம். கௌரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சொல்லிட்டல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க, எங்க போறீங்க? பொறையிறது, அதான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட தண்ணி இருக்கு? இல்ல. அப்ப நான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். வாங்க சார், வண்டியில தண்ணி இருக்கு, தரவா? இந்த தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன், நான் ஃபேமிலி வாட்டர் தான் சரிங்க குடிப்பேன். வாங்கம்மா வாங்க போலாம். சம்பந்தி அம்மா, என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வரல, மூஞ்ச உம்முன்னு திருப்பிக்கிட்டாள்னு சங்கடப்படாதீங்க. அவ எப்பவுமே இப்படித்தான். அதான் எனக்கு தெரியுமே. இதுக்குதான் அவ முன்னாடி என்ன மாட்டி விட்டீங்களா? இல்ல, நீங்க பால் கொழுக்கட்டையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க. சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க சொன்ன? என்னதான் நீங்க மாட்டி விட்டீங்கன்னு பார்த்தா என் முன்னாடி கௌரிய மாட்டி விட்டீங்க. ஏனே, சம்பந்தி அம்மா வந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. ஆமா இல்ல, அது தெரியாம உளறி கொண்டிட்டேன். சம்பந்தி அம்மா உங்களை மறைச்சதுக்கு இப்பதான் காரணம் எனக்கு புரியுது. பொய் சொல்லி மாட்டிக்கிட்டது அவ. அதுக்கும் என்ன முறைச்சா பாத்தீங்களா? இதுதான் எங்க வீட்டுல எழுதப்படாத ஒரு சட்டம். சரி சரி, இங்க நின்னு பேசிட்டு இருக்கத பார்த்தா அவ அதுக்கும் கோவப்படும். வாங்க வாங்க. சரி வாங்கண்ணே. இந்த மனுஷனை திருத்தவே முடியாது. அம்மா, என்ன இன்னைக்கு திடீர்னு வேப்பில மாலைலாம்? ஆடி மாசம் பிறந்துருச்சுல, அம்மனுக்கு வேப்பிலனா விசேஷம், அதான். சரி. என்னம்மா வேண்டிக்கிட்ட? அத்தை நம்மள மன்னிச்சு சீக்கிரமா ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. நீங்க? நான் மட்டும் புதுசா நான் வேண்டிக்க போறேன். அதேதான். செல்வம், மாமா வாங்க சம்பந்தி. மகா, வாங்க. செல்வம், எப்படிப்பா இருக்கீங்க? வாமா. நல்லா இருக்குப்பா. வாங்க ஆண்டி. அம்மா, நீங்க எப்படிப்பா அத்தையோட? அத ஏன்பா கேக்குற? நீங்க பால் கொழுக்கட்டை கொடுத்தீங்களா? அத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட பெருமாள் கோயில் பிரசாதம் சொல்லி கொடுத்தேன். அதையும் நம்பி உங்க அம்மா கொழுக்கட்டையே சாப்பிட்டுட்டா. இப்ப என்னடானா, அந்த பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு ஆட்டோல என்ன கூட்டிட்டு வந்துட்டா. நான் என்னப்பா பண்ணுவேன்? எந்த பெருமாள் கோயிலுக்கு போறதுன்னு தெரியாம ஆட்டோல முடிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இறங்கி எங்கன்னு பார்த்தா உன் வீட்டு வாசல்ல தான். அந்த நேரம் பார்த்து சம்பந்தி அம்மா ஆட்டோல வந்துட்டாங்க. ஐயோ, எங்க சம்பந்தி அம்மா என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்தேன்.
அதே மாதிரி 2 பேருமே அவங்க மாட்டி விட்டாங்க. ஏதோ சொல்லி சமாளிச்சு சரி வந்ததுதான் வந்துட்டோமே, மகாவையும் செல்வத்தையும் பார்த்துட்டு போயிடலான்னு உங்க அம்மாவை கூப்பிட்டேன். முடியவே முடியாதுன்னு முடிவாதமா ஆட்டோலே உட்காந்துட்டாப்பா. என்னப்பா சொல்றீங்க? அம்மா இப்போ கீழே இருக்காங்களா? ஆமா என்னங்க அத்தையை போய் கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவ வரமாட்டாப்பா. இருக்கட்டும் மாமா, அத்தை வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? எனக்கு வாங்க வாமா, போலாம். அத்தை போயிட்டு வந்துடும். சரி ஆண்டி உட்காருங்க, இது வந்துடும். வந்துடுறேன். நீங்க வாங்கக்கா. மேடம் வண்டி ரெடி ஆயிடுச்சு, போலாங்களா? போலாம்ப்பா. சாரு அவர் மெதுவா வருவார், நாம போலாம். சரிங்க மேடம். கௌரி 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 பாத்தியாப்பா உங்க அம்மாவுடைய லட்சணத்தை? எப்படி என்ன அம்போன்னு விட்டு போயிட்டான்னு. மாமா, அத்தையை நீங்க கட்டாயப்படுத்தி மேல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ என்னம்மா பச்சை குழந்தையா இடுப்புல தூக்கி வச்சுட்டு வரதுக்கு? நானும் கூப்பிட்டேன், உங்க அம்மாவும் கூப்பிட்டாங்க. அவ தான் புடிவாதமா வரமாட்டேன்னு ஆட்டோலே உட்கார்ந்துட்டு இருந்தா. நீங்க வந்து கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டக்குன்னு போயிட்டா. ஏன்பா அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? இத பாருப்பா, அவ புடிச்ச முயலுக்கு 3 கால் தான்பா. அவ என்ன செய்யறாளோ என்ன நினைக்கிறாளோ அதுதான் சரின்னுவா. அவ பட்டு தான்ப்பா திருந்தணும். சரிப்பா, உன் மாமியார் மேல காத்துட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். என்னடி அத்தை நீ கூப்பிட்டு மேல வரலையா? நாங்க போறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? அட விடுங்கம்மா, அவ எப்பவுமே அப்படித்தாம்மா. எடுத்தோம் கவுத்தோன்னு புரியாம பேசுவா. ஆமா, நேத்து உன் அத்தை கிட்ட பட்டுப்புடவை கொடுக்க போனியே, வாங்கிக்கிட்டாங்களா? என்னாச்சு மகா, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, நேத்தே உனக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ண, நீ போனே எடுக்கவே இல்ல. சரி வேலைக்கு போயிருப்பேன்னு விட்டுட்டேன். என்னாச்சு, உன் அத்தை வாங்கிக்கிட்டாங்கல்ல? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன் புடவைய மீட்டு தரத்துக்கு நீ யாருன்னு கௌரி ஒரே சண்டை. என் பொண்ணுக்கு சொல்லியா தரணும்? மகா முன்னாடியே அந்த புடவையெல்லாம் கொளுத்திட்டா.